வணக்கம். மூலிகை மருத்துவம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாம் இன்று பார்க்க போகும் மூலிகை கொட்டைக்கரந்தை. இந்த கொட்டைக்கரந்தை மூலிகையோட அறிவியல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாரன்டஸ் இண்டிகஸ். இதோட குடும்ப பெயர் அஸ்டரேசிய குடும்பத்தை சேர்ந்தது. இதை பற்றியான முழுமையான தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பதில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆளுன்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற மூலிகை எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இந்த கொட்டைக்கரந்தையோட வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொட்டைக்கரந்தை, கருங்கரந்தை, சிவகரந்தை, குத்துக்கரந்தை, நறுகரந்தை, விஷ்ணுகரந்தை, கொன்றை ஆடி, மயில்தரு மூலி, விடையூர்தி, கொட்டான் கரந்தை என்று பல பெயர்களால் தமிழகத்தில் இந்த கொட்டைக்கரந்தை மூலிகையை அழைக்கிறாங்க. இதோட வளர் இயல்புகள் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டைக்கரந்தை மூலிகை ஒரு காயகற்ப மூலிகையாகும். இந்த மூலிகை நம் நாட்டில் வண்டல் மற்றும் கரிசல் நிலங்கள் காணப்படுகின்ற பகுதியில் அதிகமாக காணப்படும். அது மட்டும் இல்லாமல் அறுவடை செய்து விட்ட நிலங்களில் தானாக வளரக்கூடியது. ஆற்றுப்படுகைகள், வற்றிய குளங்கள், தரிசு நிலங்கள் போன்ற பகுதியெல்லாம் கோடை காலங்களில் வளர்ந்து காணப்படும். இந்த மூலிகை பார்த்திங்கன்னா 2 அடி உயரம் வரை வளரக்கூடிய ஒரு சிறு குத்துச்செடி இனமாகும். இந்த கொட்டைக்கரந்தை மூலிகையெல்லாம் கூட்டம் கூட்டமாக வளரும் தன்மையுடையது. இந்த மூலிகை அடிப்பகுதியிலேயே பல கிளைகளாக பிரிந்து வளரக்கூடியது. இதன் இலைகள் நீள்வட்ட வடிவத்துடன் ஓரங்களில் ரம்பம் போன்ற அமைப்புடன் காணப்படும். மேலும் இதோட தண்டை ஒடிச்சிங்கன்னா நடுவில் ஓட்டை மாதிரி காணப்படும். இந்த தண்டில் நுனிப்பகுதியில் உருண்டை வடிவில் சிறு சிறு பூக்கள் காணப்படும். இந்த மொட்டாக இருக்கிற பூ பச்சை கலர்லேயும், நல்லா வளர்ச்சி அடைந்த பூக்கள் இளம் சிவப்பு நிறத்திலையும், நன்கு முதிர்ந்த பூக்கள் கருஞ்சிவப்பு நிறத்திலையும் காணப்படும். இந்த பூக்கள் காய்ந்து காற்றில் பறந்து வெடித்து வேறு பல இடங்களுக்கு சென்று தன் இனத்தை விருத்தி செய்யக்கூடியது. எனவே இது விதைகள் மூலமாக தான் இனப்பெருக்கமாகிறது. இந்த மூலிகையோட அனைத்து பாகமும் சமூலமும் மருத்துவத்திற்கு பயன்படுகிறது. இந்த மூலிகை கசப்புத்தன்மையுடையது. அது மட்டும் இல்லாமல் இது தனித்தன்மையுடைய நறுமணம் கொண்ட ஒரு அற்புதமான மூலிகையாகும் இந்த கொட்டைக்கரந்தை மூலிகை. இதோட பொதுவான குணங்கள் மருத்துவத்தில் என்ன நோய்களை சரியாக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு பயன்படுகிறது. முடி உதிர்வு, தோல் நோய்கள், உடல் சூடு, நரம்பு பலவீனம், இருமல், வெள்ளைப்படுதல், வாந்தி, வயிற்றுப்புண், உள் ரணம், மலச்சிக்கல், இரத்த சோகை, கரப்பான், ஆண்மை குறைவு, இளநரை, பார்வை குறைபாடு, பசியின்மை, குடற்புழுக்கள், குடற்புண்கள், விரைவாதம், மார்பக தளர்ச்சி, யானைக்கால் நோய், கருப்பை கோளாறுகள், மேக நோய்கள் போன்ற பல நோய்களை தீர்ப்பதற்கு மருத்துவத்தில் பயன்படுகிறது. பதஞ்சலி முனிவர் அவர் இந்த மூலிகையை பயன்படுத்தி காய சித்தி அடைந்ததாக பழைய ஏடுகள் கூறுகின்றன. எனவே இந்த மூலிகையை பயன்படுத்தி உடலில் இரத்த சுத்தத்தை ஏற்படுத்தி நரை, திரை, மூப்பு இவைகளை நீக்கி இளமையாக வைத்திருப்பதற்கு இந்த கொட்டைக்கரந்தை மூலிகை மனிதர்களுக்கு உதவுகின்றது. இதை மருத்துவத்தில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையோட சமூலமும் மருந்தாக பயன்படுகிறது. இருந்தாலும் இந்த செடியை நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்தும் போது பூக்காத செடியை பயன்படுத்தினா சிறப்பாக இருக்குன்னு சொல்லி சித்தர்கள்லாம் கூறியிருக்கிறார்கள். இதோட இலையை பறிச்சுக்கிட்டு அதை சுத்தம் செய்து நிழல் காய்ச்சலிட்டு உரலில் போட்டு இடித்து மெல்லிய துணியில் சலித்து அந்த இடித்த பவுடரை சலித்து அதை நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம். பதப்படுத்தி வச்சுக்கிட்டு இதை 1/2 டீஸ்பூன் அளவு இந்த கொட்டைக்கரந்தை சூரணத்தை எடுத்து தேன் இல்லைன்னா காய்ச்சிய பசும்பால் அப்படியும் இல்லைன்னா நெய்யில் தினமும் சாப்பிட்டுட்டு வரும்போது ஆண்களுக்கு ஆண்மை பலத்தை கூட்டும். மேலும் உடலில் இருக்கிற சொறி, சிரங்கு, கரப்பான் போன்ற தோல் நோய்களை சரியாக்கி உடலை வனப்படைய செய்யும். இதோட இலை சூரணத்தை சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு தரும். நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு தந்து உடலை வளமடைய செய்யும், ஒன்மை பெற செய்யும். வயிற்றில் இருக்கிற குடல் புழுக்களை நீக்கும். இதோட பூவையும் இலுப்பை மரத்தோட பூவையும் 50 கிராம் அளவு எடுத்து லேசாக தட்டி தண்ணீர் சேர்த்து 4ல் 1 பங்கு அளவுக்கு காய்ச்சி அதில் ஒரு 1/2 டம்ளர் எடுத்து அந்த கஷாயத்து கூட பால் சேர்த்து தினமும் குடிச்சிட்டு வரும்போது ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கையை கூட்டும், ஆண்மையை அதிகரிக்க செய்யும். மூலம் பிரச்சனை இருக்கிறவங்க அது சரியாவதற்கு இந்த மூலிகையோட பட்டையை உரித்து
அதை வந்து அரைச்சி சுண்டைக்காய் அளவு 1 டம்ளர் மோரில் கலந்து குடித்து வரும்போது மூலம் வந்து குணமாகும்னு சொல்கிறாங்க. இதோட வேரையும் குப்பைமேனி மூலிகையின் வேர் இதை இரண்டையும் சம அளவு எடுத்து மிளகு சேர்த்து அரைத்து சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது இரைப்பை குடலில் உள்ள புழுக்களை வந்து வெளியேற்றும். மேலும் இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சிறு பூச்சிகளின் விஷக்கடிகளை வந்து சரியாக்கும். இந்த கொட்டைக்கருந்தை மூலிகையோட சமூலத்தையும் கரிசலாங்கண்ணி மூலிகையோட சூரணத்தையும் சம அளவு எடுத்து 1 டீஸ்பூன் அளவு அதில் கலந்ததை வந்து எடுத்து தேனில் குழைச்சி சாப்பிட்டுட்டு வரும்போது செரிமான கோளாறுகள் சரியாகும். மலச்சிக்கலை போக்கும். இளமையில் தோன்ற இள நரைகளை வந்து மறைவதற்கு இது வந்து பயன்படுகிறது. இந்த கொட்டைக்கருந்தை மூலிகையை வந்து நிழல் காய்ச்சல் இட்டு சூரணமாக்கி எடுத்துக்கிட்டு அதில் 2 கிராம் அளவு எடுத்து 1 டம்ளர் பாலில் வந்து கலந்து குடிச்சிட்டு வரும்போது உடலில் ஏற்படக்கூடிய சூடு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும். உடல் சூட்டை முழுமையாக குறைப்பதற்கு இந்த மூலிகை வந்து மனிதர்களுக்கு பயன்படுகிறது. கொட்டைக்கருந்தையோட சமூலத்தையும் 5 கிராம் அளவு எடுத்து தேனில் கலந்து காலை மாலை சாப்பிட்டுட்டு வரும்போது பெண்களுக்கு ஏற்படுகின்ற பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனையை வந்து சரியாக்கும். மேலும் அடிபட்டு உள்காயமாக இருந்ததுன்னா அந்த உள் ரணத்தை வந்து சரியாக்குவதற்கு இது பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தலை, மூளை, இதயம் போன்ற மனிதர்களோட முக்கிய உறுப்புகளில் உள்ள நரம்புகளை வந்து வலுப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. மேலும் உடலில் ரொம்ப நாளாக சேர்ந்திருக்கிற மல கழிவுகளை எல்லாம் வந்து வெளியேற்றுவதற்கு இந்த கொட்டைக்கருந்தை மூலிகை பயன்படுகிறது. இது ஒரு காயகற்ப மூலிகை. அதனால் வந்து எக்கச்சக்கமான நோய்களை பயன்படுத்துவதற்கு இந்த மூலிகை பெரிதும் உதவுகிறது. கொட்டைக்கருந்தையோட விதைகளை வந்து அரைச்சி பொடியாக்கி அதில் வந்து 1 கிராம் அளவு எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டு வரும்போது இருமல் வந்து குணமாகும். செரிமான கோளாறுகள் சரியாகும். மலச்சிக்கல் வந்து சரியாகும். இளநரை மறைவதற்கு இதோட இலை மற்றும் தகரை மூலிகையோட இலை இரண்டத்தையும் வந்து சம அளவு எடுத்து சூரணமாக்கி நெய் அல்லது தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது இளநரை வந்து மறையும். வெள்ளை முடி வந்து கருப்பாக தானாக மாறுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். இதன் முழு செடியையும் கொண்டு வந்து அதை வந்து அலசி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கஷாயம் செய்து 2ல் 1 பங்கு கஷாயம் ஆனதும் வந்து அதாவது 2 பங்கு தண்ணி வச்சு அது வந்து 1 பங்கு ஆகிற வரையிலும் சூடு பண்ணி அதை வந்து வடிகட்டி 1 டம்ளர் அளவு எடுத்து காலை மாலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து குடிச்சிட்டு வரும்போது ஆரம்ப நிலையில் உள்ள மனக்கோளாறுகள் எல்லாம் வந்து சரியாகும். பித்து பிடிச்ச மாரி இருக்கிறாங்களே அதெல்லாம் வந்து சரியாயிடும். இந்த கரந்தை மூலிகை வேற கொண்டு வந்து அது கூட வந்து வெண்ணெய் சேர்த்து அரைத்து மூலக்கட்டிகளில் தடவி வரும்போது கட்டிகள் கரையும். மேலும் இதோட வேற வந்து நல்லெண்ணெயில் காய்ச்சி வடிகட்டி ஆறாத அந்த காய்ச்சினதை வந்து ஆற வச்சு 50 ml வீதம் வந்து உள்ளுக்கு குடித்துக்கிட்டு வரும்போது ஆண்மை வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. உடல் சூடு வந்து முற்றிலும் குறையும். இந்த கொட்டைக்கருந்தையை சுத்தம் செய்து அதனுடன் 50 கிராம் அளவு சீரகத்தை சேர்த்து தட்டி போட்டு கஷாயம் தயார் செய்து காலை மாலை அரை டம்ளர் வீதம் குடித்து வரும்போது வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் வந்து சரியாகும். கொட்டைக்கருந்தையின் வேர்பட்டையை சேகரித்து அதை அரைச்சி நெல்லிக்காய் அளவு எடுத்து பசும் நெய் கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது இரத்த மூலம் சரியாகும். முடி உதிர்வை தடுப்பதற்கு முடி செழுமையாக வளர்வதற்கு இளநரை முடிகளை வந்து மாற்றுவதற்கு கொட்டைக்கருந்தை இலை 50 கிராம், கரிசலாங்கண்ணி இலை 50 கிராம், கரும்பூலா இலை 50 கிராம், கருவேப்பிலை இலை 50 கிராம் ஆகியவற்றை அரைத்து 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி பதப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணெயை தினமும் தலைக்கு தடவி வர முடி கொட்டுவது நிற்கும். முடி கருமையாக செழிப்பாக வளரும். இதே போல் இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா கூந்தல் தைல முறை. கொட்டைக்கருந்தை இலை சாறு அது வந்து 1/4 லிட்டர், கரிசலாங்கண்ணி சாறு 1/2 லிட்டர், பொடுதலை மூலிகை சாறு 100 ml இதெல்லாம் வந்து 1 லிட்டர் காய்ச்சிய தேங்காய் எண்ணெயில் ஊற்றி அதை வந்து காய்ச்சி அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் இந்த தைலத்தை வந்து இறக்கி பதப்படுத்தி இதை வந்து தினமும் தலைக்கு தடவிட்டு வரும்போது பெண் தொல்லை, முடி உதிர்தல், பொடுகு, இளநரை, உடல் சூடு ஆகியவை வந்து சரியாகும். மேலும்
பெண்களுக்கு ஏற்படுகின்ற மார்பக தளர்ச்சியை போக்குவதற்கு இந்த கொட்டைக்கரந்தை மூலிகை வந்து உதவுகிறது. பெண்களுக்கு வந்து இந்த காலத்தில் ஏற்படுகின்ற பெரும் பிரச்சனைகள் ஒன்று பெரும்பாடு. அந்த பெரும்பாடு பிரச்சனையை சரியாக்குவதற்கும் கொட்டைக்கரந்தை மூலிகை உதவுகிறது. இன்னொரு பிரச்சனை வந்து மார்பக தளர்ச்சி. இதை சரி செய்வதற்கு இதோட இலைகளை வந்து எடுத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அந்த தேங்காய் எண்ணெயை கொண்டு பெண்கள் வந்து தங்களுடைய மார்புகளை மீது வந்து அப்ளை செய்து மேல்புறம் நோக்கியவாறு மசாஜ் செய்து வரும்போது பெண்களுக்கு ஏற்படுகின்ற மார்பக தளர்ச்சியை நீக்கி பழைய நிலைக்கு வந்து நல்லா கவர்ச்சியாக பந்து போன்ற வந்து மாறுவதற்கு இந்த மூலிகை வந்து உதவுகிறது. மேலும் இதோட இலையை அரைச்சி சொறி சிரங்கு மேலே சும்மா அப்படியே பத்து போட்டுக்கிட்டு வந்தாலே போதும். தோல் நோய்களான சொறி சிரங்குகள் வந்து எல்லாம் வந்து சரியாகும். இதோட சமூலத்தை வந்து சூரணம் செய்து உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வரும்போது கண் பார்வை குறைபாட்டை வந்து போக்கி உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை தரும். நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து கொட்டைக்கரந்தை என்ற ஒரு அற்புதமான காயகற்ப மூலிகையை பற்றி பார்த்தோம். இதோட பயன்களை எல்லாம் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக விளக்கி இருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் சொன்னது எல்லாம் வந்து ஒரு நல்ல தகவல் என்று நீங்கள் நினைத்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு மூலிகை தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.